நீங்கள் இந்த காரசாரமான சட்னி ஒன்று செஞ்சிட்டாலே போதும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ஏன் சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 150 கிராம் அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். மோர் தண்ணியில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 10லேருந்து ஒரு 15 காஷ்மீர் மிளகாய் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய் பேஸ்ட் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரும் கழுவி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு தீ குறைச்சி வச்சு ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் கலந்து விடுங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாமா? பாருங்க, கலர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கு. அதே போல் நல்லா கம மணமாக இருக்கு. இந்த அளவுக்கு திக்கு வரணும். இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். பொடியை நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் பூண்டு கார சட்னி ரெடி.